இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் பார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம கட் ரீசெட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், தமிழ்ல வந்து பார்த்தா நிணநீர் மண்டலம் அப்படிம்பாங்க. சரிங்களா? நம்ம பாடியில வந்து ஒரு 12 இம்பார்ட்டன்ட் சிஸ்டம்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. சரிங்களா? So, அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒருத்தர்னால 24 ஹவர்ஸ்க்கு மேல உயிர் வாழ முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிணநீர் மண்டலம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் ஆல்சோ. சரிங்களா? ஸோ இன்னைக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு மெயின்டைன் ஃப்ளூயிட் பேலன்ஸ். ஸோ எப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் இருக்கு. ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் பம்ப் பண்ணுதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா த்ரூ நமக்கு பெரிய ஆர்டரிஸ்ல பம்ப் பண்ணும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன ஆர்டரிஸா பிரான்ச்சஸ் அவுட் ஆகும். பிரான்ச்சஸ் அவுட் ஆகி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கேப்லரி மூலியமா நம்ம செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பிளட்ல, அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், ஹார்மோன்ஸ் எல்லாமே என்டர் ஆகும். சரிங்களா? அது என்டர் ஆகி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை என்டர் ஆகி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலியமா ஹார்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15% ஆஃப் தி பிளட் வந்து அந்த செல்ஸ்லயே இருக்கும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எடுத்துட்டு போகணும் இல்லைங்களா? ஸோ இல்ல அப்படின்னா அது எடுத்துட்டு போகல அப்படின்னு என்ன ஆகும்னா அந்த செல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீக்கமாயிரும். ஸோ சில பேருக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கலாம், ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா வீங்கி இருக்கும். ஸோ கை கால் வீங்கி இருக்கு. என்ன ரீசன்னா அந்த லிம்பாட்டிக்ஸ் அது வந்து திரும்ப பிளட் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்குள்ள போக முடியல. ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிளே பண்ணுது. ஆனா லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம ஹார்ட் மாதிரி பம்ப் இல்ல, பம்ப் பண்றதுக்கு. ஸோ அது எப்படி பம்ப் பண்ணுது அப்படின்னா ஒன்லி த்ரூ மசில் மூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம மசில் ஆக்டிவேட் பண்றோம் இல்லைங்களா? இப்ப நீங்க அந்த எக்ஸசைஸ் பார்ட் பார்த்தோம். இந்த மசில் மூவ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட்டை கொண்டு போய் திரும்ப அந்த நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை கொண்டு போய் விடுங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிமைனிங் 15%. ஸோ இது திரும்ப அந்த பிளட் சிஸ்டத்துக்குள்ள போறதுனாலதான் நமக்கு என்னன்னா அந்த பிளட்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுதுங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி அந்த பிளட் விஸ்காசிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. ஏன்னா இல்ல அப்படின்னா பிளட் வந்து திக்கர் ஆயிரும். அப்ப பிளட்னால வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா பம்ப் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். சரிங்களா? சோ இதனாலதான் இந்த ஃபங்க்ஷனிங் கரெக்டா இருக்கிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சோ உங்களோட அந்த பிளட்டோட வால்யூமும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி உங்களோட பிளட் ப்ரெஷரும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்கு இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ரிமூவல். சரிங்களா? சோ நமக்கு எல்லாமே தெரியும், செல்களுக்கு எல்லாமே நமக்கு வந்து நியூட்ரியன்ட் போகுதுங்க, ஆக்சிஜன் போகுது. சரிங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி முடிச்சோடனே என்னன்னா ஒரு வேதியியல் மாற்றம் உருவாகுங்க. சரிங்களா? சோ வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறப்போ அந்த செல்கள்ல வந்து அந்த இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுங்க, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். சரிங்களா? ஸோ டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகணும். அதே மாதிரி கேன்சர் செல்ஸ் இருக்கும். சரிங்களா? அது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகணும் இல்லைங்களா? சோ அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. என்னன்னா இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே கலெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ செல்ஸ்ல இருந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்லரி மூலியமா கலெக்ட் பண்ணி எங்க கொண்டு போகும் பார்த்தா லிம்பாட்டிக் நோட்ஸ் அப்படின்னு கொண்டு போவாங்க. சரிங்களா? சோ நோட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன என்ன சொல்லலாம்னா ஒரு இட்ஸ் கால்ட் அஸ் போலீஸ் செக் போஸ்ட். சரிங்களா? சோ அந்த செல்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகும். அந்த செக் போஸ்ட்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா WBCs இருக்கும். சோ அங்க வந்து என்னன்னா ஸ்கேன் பண்ணும். சோ டெத் செல்ஸ் இருக்கா, பாக்டீரியாஸ் இருக்கா, சரிங்களா, வைரஸ் இருக்கா, கேன்சர் செல்ஸ் இருக்கா, டாக்ஸின்ஸ் இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணும். சோ எலிமினேட் பண்ணி அது வந்து த்ரூ கிட்னி மூலியமா இல்ல நமக்கு லிவர் மூலியமாவோ வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருந்து நமக்கு வெளியே தள்ளிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த நல்ல ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு கொண்டு போய் திரும்ப ஹார்ட்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது பிளேசஸ் வேஸ்ட் ரிமூவல். சரிங்களா? இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட், சரிங்களா, அந்த கழிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு இது பண்ணுதுங்க. ஸோ எக்ஸசைஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. சரிங்களா? டீடாக்சிஃபிகேஷன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டு டிரான்ஸ்போர்ட் ஃபேட் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? ஸோ ஃபேட் அப்படிங்கிறப்போ இது பார்ட்டிகல் வந்து பெருசா இருக்கும். அப்ப என்னன்னா நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் அப்சர்வ் ஆகுது. ஸோ அப்சர்வ் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்த நியூட்ரியன்ட் எல்லாமே இந்த பிளட் வெசல்ஸ்ல போய் லிவருக்கு போய் நமக்கு ஹார்ட்டுக்கு போயிடும். ஆனா இந்த ஃபேட் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் ஹெவியர் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிளட் வெசல்ஸ்னால எடுத்துட்டு போக முடியாது. ஆனா பிக்கர் இன் சைஸ். ஆனா இந்த லிம்பாட்டிக் கேப்லரி வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி பிக்கர் தேன் பிளட் வெசல்ஸ். அப்ப என்ன ஆகும்னா இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் வந்து என்னன்னா அது அது எடுத்துட்டு போய் சரிங்களா அந்த லிம்ப் நோட்ஸ் வழியா எடுத்துட்டு போய் அது திரும்ப என்னன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு போய் டைரக்டா கொண்டு போய் விட்டுரும். அப்ப என்னன்னா மூணு இம்பார்ட்டன்ட் பார்ட் பிளே பண்றதுக்கு அந்த பிளட் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும், அதே மாதிரி வேஸ்ட் ரிமூவலுக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேட் அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மூணு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எதனால வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது, சரி இடையூறு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா குடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம 20 கிலோ பாடி வெயிட் இருக்கும் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். அப்போ 60 கேஜி இருக்குன்னா 3 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப குறைவா குடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள நீர் இருந்தாதான் அந்த பிரஷர் இருக்கும் இல்லைங்களா? வெளியே இருக்கக்கூடிய செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரஷர் விட செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர் அதிகமா இருக்கணும் அப்படின்னா உள்ள தண்ணி இருக்கணும். அப்பதான் அந்த பிரஷர் வந்து வெளியே தள்ளும். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியேற்றதுக்கு உதவும். அப்ப டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல்லுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாமே எதுவுமே வெளியேறாது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஆகட்டும் எங்கேயாகட்டும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க் சாஃப்ட்வேர் எல்லாமே உட்கார்ந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒர்க் தான் இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செடன்டரி லைஃப் ஸ்டைலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால நீங்க எங்க போனாலும் பக்கத்துல கடை இருக்கா கொஞ்சம் நடந்து போங்க. ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கு இல்ல ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அப்ஸ்டேர்ஸ்க்கு ஸ்டெப் இருக்குன்னா நீங்க அப்ஸ்டேர்ஸ் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பம்ப் இல்ல, ஒன்லி மசில் இஸ் த பம்ப் டு புஷ் தி ஃப்ளூயிட்ஸ் அப். சரியா? சோ இந்த எக்ஸசைஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ எங்க டைம் கிடைச்சாலும் அந்த நடக்கிறதாகட்டும் சரிங்களா, அந்த எக்ஸசைஸ் பண்றதாகட்டும் ஸ்டெப்ஸ் ஏறதாகட்டும் அதிகமா யூஸ் பண்ணுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸுங்க. ஸோ ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எங்க அக்யூமுலேட் ஆகுனா ஃபைனலி செல்ஸ்ல தான் அக்யூமுலேட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா அந்த அந்த ஒரு அளவுக்கு மேலதான் அது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? சோ நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடறப்ப என்ன ஆகுனா அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா டாக்ஸின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ்னால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அந்த அந்த வேஸ்ட் ரிமூவல் அப்படிங்கிறது நமக்கு அங்க 100% வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஜங்க் ஃபுட்ஸும் பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த டாக்ஸின் அக்குமுலேட் ஆகிறதுனால நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிங்கிறது வருதுங்க. சரிங்களா? சோ இது வந்து எப்படி நமக்கு ஹெல்த்தியா வச்சுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸுங்க. சோ எக்ஸசைஸ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இந்த ஹெல்த்தி லிம்பாட்டிக் சிஸ்டம் ஒர்க் பண்றது. எப்படி அப்படின்னா இது எக்ஸசைஸ் சில எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா டீப் டயப்ரோமேட்டிக் பிரீத்திங் சொல்லுவாங்க, டீப் பிரீத்திங் சொல்லுவாங்க. சோ இந்த டீப் பிரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம என்ன சொல்றதுன்னா ஒரு டயப்ராம் கிட்ட ஒரு நல்ல ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். சரியா? சோ அந்த வேக்கம் கிரியேட் ஆகி திரும்ப விடும்போது என்ன ஆகும்னா மேல சக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மேல சக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த லிம்பாட்டிக் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடும் வந்து பாத்தீங்கன்னா மேல புல் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா இந்த டீப் டயப்ரமேட்டிக் பிரீத்திங் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் லிம்பாட்டிக் சிஸ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் வாக்கிங், அதே மாதிரி ரீபவுண்டிங், ஜம்ப் பண்றோம் இல்லைங்களா, ரீபவுண்டிங், ஜாகிங், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி டேக்கிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஆன் டைம், அந்த கரெக்ட் டைம்ல நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிடணும் நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷனுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு
நமக்கு தேவைக்கு நம்ம தாக எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த சம்மருங்கிறப்போ குறைஞ்சபட்சம் 3-4 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எடுக்கணும். சரிங்களா? நம்ம நியூட்ரியேட் ஏவிஹெச் இருக்கு, ஃபைபர் இருக்கு, ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் இருக்கு. சரிங்களா? மில்க் கிறிஸ்டல் இருக்கு. இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீப். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பெரியவங்கள சொல்லுவாங்க படுக்கிறப்போ பெரியவங்க எல்லாம் பார்க்கலாம் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிச்சு படிப்பாங்க. என்னன்னா நம்ம பாடியில 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம் ட்ரெயின் ஆகும். ஆனா நமக்கு லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ட்ரைனேஜ் லெஃப்ட் சைடுல நடக்கும். ரைட் சைடுல 10% ஆஃப் ட்ரைனேஜ் நடக்கும். அப்போ நம்ம படுக்கிறப்ப லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவல் ஆகட்டும் அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆகட்டும் பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஸோ ஹோப் நீங்க இந்த லிம்பாட்டிக் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கணும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த கட் ரீசெட்ல ஸோ மட்டுமே இல்ல இது வந்து ஒரு வாழ்வியல் முறையா மாத்திட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஹெல்த் உங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்பவுமே உங்க கையில இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பேக் டு ஹோஸ்ட்.